எபிரேயர் 12:24 வசனம் நான் வாசிக்கிறேன். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஆகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அதாவது நம்ம புது உடன்படிக்கை கீழே இருக்கிறோம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. பழைய உடன்படிக்கையில் ஆபேலுடைய இரத்தம் காயினுக்கும் பிதாவுக்கும் நடுவில் இருந்து காயினை குற்றப்படுத்தினது. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கும் பிதாவுக்கும் நடுவில் மத்தியஸ்தரா கிறிஸ்து இயேசுடைய ரத்தம் இருந்து நம்மளுக்காக பரிந்து பேசுது. கிறிஸ்து நம்மளுக்காக ரத்தம் சிந்தி நம்ம பாவங்கள், சாபங்கள், நம்ம செய்த அக்கிரமங்களுக்குரிய தண்டனைகள் எல்லாவற்றையும் மன்னித்து அதற்குரிய எந்த ஒரு ஆக்கினை திருப்பும் இல்லாத வண்ணம் அழிச்சு போட்டுட்டார். இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு சாபமும் கிடையாது, எந்த ஒரு தண்டனையும் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம மேலே ஆசீர்வாதம் இருக்குது, நம்ம மேலே சுகம் இருக்குது, நம்ம மேலே செழிப்பு இருக்குது, நம்ம மேலே நல்வாழ்வு இருக்குது.